எல்லாருக்கும் வணக்கங்க. கோயம்புத்தூரில் நேற்று 9வது படிக்கக்கூடிய, அதுவும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை சூசைட் அட்டன் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல என்னோடய குழந்தைய ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு செகண்ட் கூட என்னால் வச்சு பார்க்க முடியல. சரிங்களா? இப்போ என்னென்னா, ஆசிரியர்கள் மேலே தப்பா, குழந்தைகள் மேலே தப்பா அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைய நீ என் பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அடிங்க, அடித்து படிக்க வைங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ கை வச்சா அது தப்பாக மாறுது. அது குழந்தைகள் மேலே தப்பே இருந்தாலும் ஆசிரியர்கள் கை வச்சா தப்பாக மாறுது. இதனால் நான் இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டீச்சர்ஸுங்க அடிக்க மாட்டாங்க. அப்போது நம்ம தான் குழந்தைங்கள அடிச்சோ இல்லை மிரட்டியோ இல்லை ஏதோ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் என்ன நடந்தாலும் ஸ்கூலுன்னு இல்லை, எங்கே வெளியே போனாலும் என்ன நடந்தாலும் பெற்றோர்கள் நாங்கள் இருக்கோம், எங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது இருந்தால் மட்டும்தான் சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன்.